இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூரில் ஆடக்கார தெருவில் நாள் 14/11/2025 இரவு 7:30 மணியில் ஒரு வேலையாக வந்திருந்தோம். நம்ம அபுசாலி தாத்தாவை வயது 120 கடந்து 121 வயதை தொட்டிருக்கக்கூடிய முகமது அபுசாலி மிட்டாய் தாத்தா அவரை தான் சந்திக்க போயிடும். வாங்க கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அபுசாலி தாத்தாவை சந்திச்சாச்சு. இங்கே பாருங்க, கொய்த்து தஞ்சை நற்பணி மன்றம் அவங்க 121 வயது மிட்டாய் தாத்தாவுக்கு அபுசாலி அவர்களுக்கு ஒரு மடல் கொடுத்துருக்காங்க. அதான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க நேராக கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? வயசு 121. இன்னும் இளமையாக இருக்கிறீங்க. அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் நம்ம அந்த நன்றியை செலுத்தணும். சொல்லுங்க உங்களை பற்றி. நம்ம அதிர நிழலில் முன்னாடி உங்களுக்கு பதிஞ்சோம். ஒரு 20 லட்சத்துக்கு மேலப்பட்டோர் பார்த்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஒரு துயரமான ஒரு செய்தி பதிஞ்சாங்க பாருங்க. அப்பதான் நம்ம உறுதிப்படுத்தணும். சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கா? உங்க சத்தத்தை ஒன்று போட்டுட்டு ஆரம்பிங்க. சத்தம் போடவா? சத்தத்தை போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். 121 வயசுல இந்த 10க்கு 10 இடத்துல தான் இந்த ஃபேனோட உதவியில் இந்த அண்ணன் சந்திச்சுட்டு இருக்காரு. அண்ணன் எந்த தெருவுண்ணே? சொல்லுங்க அபுசாலி தாத்தா, உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுது? எப்படி இருக்கு உடல் நலம்? எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்கு. எல்லா உதவியில நல்லா இருக்கேன். சரி. எனக்கு கோளாறும் இல்லை. சரி. ஆனா கண்ணு பார்வை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. கண்ணு பார்வை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆமா. சரி. அது ஏண்டாக்கா எனக்கு என்னண்டாக்கா உதவி என்னண்டாக்கா இது ஒன்று வேணும். கட்டில்? ஆமா, வெள்ளை கட்டில். ஓ, அந்த கட்டில் ஒன்று வேணுங்கிறிய? ஆமா. சரி. ஏண்டா இது ஆடிட்டு இருக்கு, எப்போ கீழே வருமோ தெரியாது. சரி. அதை ஒன்று நான் அதிரநிலை சார்பாக உங்களுக்கு ஒரு உறுதியை தர்றேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கட்டிலோட நான் வர்றேன். சொல்லுங்க, வேற என்ன உதவிகள் வேணும்? அந்த உதவிக்கு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சரி. இஷ்டப்பட்டு கொடுக்கறத நான் வாங்கிடுவேன். சரி. என்ன இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறிய? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய? இப்போ நான் மிட்டாய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன மிட்டாய் போடுறீங்க? எஞ்சி மரப்பா, குளுக்கோஸ் மிட்டாய், தேங்காய் மிட்டாய். இன்னும் போடுறீங்க? அதை போடுறேன். யார் இங்கே வாங்கிக்கிற மாதிரி தானே? இல்லை, இங்கே வாங்கி போகிறாங்க. இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே வாங்கி போகிறாங்க. 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கி போகிறா. 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. என்ன அது நல்ல வரையும் எனக்கு இந்த வியாபாரம் நல்லா நடக்குது. ஒன்றும் இந்த வியாபாரத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல தான் அடுப்பு சட்டி. சரி. அதில் தான் நான் போடுறேன். சரி. தேங்காய் திருவி கொடுக்குறேன். இவர் தேங்காய் திருவி கொடுக்குறவர் அண்ணன் தான். அவருக்கு டெய்லி சம்பளமா? ஆமாம். சரி. தண்ணி தூக்கி கொடுக்கறது, தண்ணி தூக்கி கொடுக்கறது, ஜாமான் விலைக்கு கொடுக்கறது, என்ன எல்லாம் வரையும் செய்யறாரு. மார்க்கெட்டுக்கு போனா கூட வருவாரு ஜாமான் வாங்கிருக்கு. சரி. ஆட்டோட வச்சமாவே ஆட்டோட வச்சு வருவேன். நான் ஏன்லாக்கா நம்ம இந்த வயசுல உட்காந்து மிட்டாய் செஞ்சு விற்கணும், எல்லாருக்கும் தெரியணும்னு நான் இந்த வயசுல செய்யறேன். என்ன உழைச்சி வாழணும். 2 பேருக்கும் படிச்சு கொடுத்தேன். அந்த 2 பேருக்கு செய்தி தெரியல, கட்டி கொடுத்தேன். சரி. எல்லாத்தாலும் அவர் வியாபாரம் பண்ணிட்டு அவர் என்ன போட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சரி. கீழே பிடிச்சிடும். அடியில பிடிச்சி போனா அது போச்சு வீணா போயிடும். அதோட அவர்களை நிப்பாட்டிட்டேன். சரி. அதை நானா போட்டுக்கிட்டு இருக்கேன். கையால முடிஞ்ச வரைக்கும் செய்வோம்னு நான் செய்யறேன். சரி. என்ன கண்டிப்பா எந்த ஊர்லயும் எனக்கு எதுவும் இல்லை. கண்ணு ஒண்ணுதான் எனக்கு. இதான் நான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி 2 கண்ணு ஆபரேஷன் பண்ண கண்ணு. ஆபரேஷன் பண்ண கண்ணாடி போட்டிருக்கீங்களா? கண்ணாடி இருக்கு. கண்ணாடிலாம் போடல. எங்கிட்டு போனா போடுவேன். நல்லா தெரியுது.
எனக்கு கவலையும் இல்லை. கவலையும் இல்லை. ம். எல்லா புண்ணியத்தில் எனக்கு ஆரிய போவான் 7 வருஷமா ஜோதி கொடுக்குறாங்க. யாரு? ஆரிய பவன். ஆரியபவன் ஹோட்டல்லேருந்து 7 வருஷமா? 7 வருஷம் அந்த ஆரியபவன் வந்து 7 வருடமாக இந்த மிட்டாய் தாத்தாக்கு காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஆரியபவனுக்கு அதிரநிலை சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் நன்றியினை தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள் 10க்கு 10 இடத்துல தான் இந்த மிட்டாய் தாத்தா இருக்கிறாங்க. நம்ம அதிரநிலைக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, கட்டில் கேட்டிருக்காங்க. அந்த கட்டிலை கண்டிப்பாக நம்ம அதை கொடுக்குறோம். அடுத்த தடவை முறையில் கண்டிப்பாக அந்த கட்டிலை கொடுக்குறோம். வேறு என்ன இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இளைஞர்களுக்கு எல்லாரும் நான் தொழில் செய்கிறேன்னா அந்த தொழில் மாதிரி வேலையை பாருங்க. என்ன சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. நான் இந்த வயசில் நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு நான் ஒண்டியா போட்டுக்கிட்டு நானே செய்கிறேன். இதே மாதிரி செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நல்லா இருக்கணும். கண்டிப்பாக ஆன் பண்ணுறேன். மிட்டாய் தாத்தா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அதிரநிலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அவங்க தந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மிட்டாய் தாத்தா ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை கண்டிப்பாக நம்ம 2 நாளையில் அதை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு உறுதியை நான் அந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. மிட்டாய் மிட்டாய்